ஹலோ நண்பா. அசாம் ரைஃபிள் ஜென்ரல் டியூட்டி அதாவது ஜிடிக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேகன்சி விட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஓகேங்களா, வீடியோ வேறு ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த ஜாபுக்கான A to Z இன்ஃபர்மேஷனை நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த அப்ளை வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணுன்னா உங்களுக்கான எலிஜிபிள் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இப்போது ஷார்ட்டாக ஒரு இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோ வேணும்னா நம்ம சேனல் கிளிக் பண்ணிங்கன்னா அசாம் ரைஃபிள் A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோன்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு A to Z இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ இப்போது இதுக்கான இன்ஃபர்மேஷனை சிம்பிளாக பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இது எந்த போஸ்ட்டுக்கு வேகன்சி விட்டுருந்தாங்கன்னா, ஸோ ரைஃபிள் மென் அண்ட் உமன் ஜென்ரல் டியூட்டி அதாவது ஜிடிக்கு வேகன்சி விட்டுருந்தாங்க. ஸோ இதுக்கு மென் அண்ட் உமன் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். இதுக்கு ஸ்டார்டிங் டேட்டு பார்த்தீங்கன்னா 10 ஜனவரி 2026. இதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா 9 பிப்ரவரி 2026. ஓகேங்களா. இதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சாகணும். லாஸ்ட் டேட்டு 9ஆம் தேதிக்குள்ளே, அதாவது நெக்ஸ்ட் மந்த் 9ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சாகணும். கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 5 நாளுக்குள்ளே தான் டைம் இருக்குது. ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் டைமில் அப்ளை பண்ணாதீங்க. நான் எப்போயுமே அப்ளை பண்ணும்போது சொல்கிறது ஒன்று தான், எப்போயுமே லாஸ்ட் டைமில் அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா சர்வர் பிஸியாக இருக்கும். அந்த டைமில் நம்ம அப்ளை பண்ணிங்கன்னா இங்கே எதுவுமே ஒர்க்கே ஆகாது. ஸோ அதுதான் சொல்கிறேன், சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதுக்கு ரேலிக்கு எப்போ கனெக்ட் பண்ணுறாங்கன்னா பிப்ரவரி மே இதுக்குள்ளே 2026 இதுக்குள்ளே கனெக்ட் பண்ணுறாங்க. பிப்ரவரி மேக்குள்ளே உங்களுக்கு ரேலி கனெக்ட் பண்ணுறாங்க, டெஸ்ட் வச்சுருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபிசிக்கல் தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு எவ்வளோ வேகன்சி விட்டுருந்தாங்கன்னா 95 வேகன்சி விட்டுருந்தாங்க. மென்னுக்கு 85 வேகன்சியும் உமனுக்கு 10 வேகன்சி விட்டுருந்தாங்க. ஓகே. இதுனா ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 23 ஏஜ் வயசு இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் நான் அந்த A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்போது எப்படி வீடியோ அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் நண்பா. கூடவே பில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா. உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது அப்ளை லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்டாக டேரெக்டாக இந்த பேஜுக்கு தான் வருவீங்க. ஓகேங்களா. இதுக்கான லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். நீங்கள் வந்ததும் கரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணதும் இந்த பேஜ் தான் வருவீங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய போஸ்ட், அதாவது இந்த 2000 ரேலி இருக்கும் பார்த்தியா, 2025 26ன்னு இருக்கீங்க இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்காக அதே கிளிக் ஆகிருக்கும் 2026ன்னு. அது நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. ஜென்ரல் கேட்டிருக்காங்க, மேலா ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க. அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இங்கே மேல்னு கிளிக் பண்ணியிருக்கேன். ஸ்டேட் உங்கள் டொமிசைல் சர்டிஃபிகேட்டில் என்ன ஸ்டேட்டு, நீங்கள் தமிழ்நாடா என்ன ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டு கொடுத்துங்க. நான் இப்போது தமிழ்நாடுன்னு கொடுக்குறேன். ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, ஒரே போஸ்ட் தான் இருக்குது, அந்த ஒரு போஸ்ட் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுடைய கேட்டகிரி, அதாவது கேஸ்ட், நீங்கள் ஜென்ரலாக எஸ்டியா எஸ்சியா ஓபிசியான்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த கேஸ்ட்டில் வரீங்களோ, அதாவது எந்த கேட்டகிரியில் வரீங்களோ அதுக்கான அந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிங்க. நான் சும்மா இப்போ எக்ஸாம்பிளுக்கு எஸ்சி கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா. அப்ளை ஃபார்ம்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஸ்போர்ட்ஸ்மேனா இல்லை ஸ்போர்ட்ஸ்மேன் இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அதனால் இதுக்கு ஸ்போர்ட்ஸ்மேன் மட்டும்தான் ஒன்லி எலிஜிபிள். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அது கிளிக் ஆகிருக்கு. ஓகேங்களா. அது முடித்த உடனே நீங்கள் அப்படியே அக்ரி கொடுத்துக்குங்க. அக்ரி கொடுத்துட்டிங்கன்னா ஓகே கொடுக்கும். அப்புறம் டவுன்லோட் ஆகிட்டு இந்த பேஜ் வரும். ஓகேங்களா. இந்த பேஜ் தான் வரும். வந்ததும் ஃபஸ்ட்டு நீங்கள் மிஸ்டரோ மிஸ்ஸஸாக கேட்டிருக்கோம். அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மேலோ ஃபீமேலாக கொடுத்துறீங்களா, அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். ஓகேங்களா. ஸோ இங்கே நீங்கள் மேரிடா சிங்கிளான்னு கேட்டிருக்காங்க. சிங்கிள்னால் சிங்கிள்னு கொடுங்க, மேரிட்னா மேரின்னு கொடுங்க. ஓகேங்களா. இங்கே உங்களுடைய ஆதார் நம்பர் எழுதணும். ஆதார் நம்பர் டைப் பண்ணிட்டு இங்கே உங்களுடைய நேம், உங்கள் 10th மார்க் ஷீட்டில் எந்த மாதிரி உங்கள் நேம் இருக்கோ அது மாதிரி எழுதிக்கிங்க. ஓகேங்களா. இப்போது உங்கள் 10th மார்க் ஷீட்டில் நேம் எழுதிட்டு அதுக்கப்புறம் உங்கள் இனிஷியல் வருதுன்னா, ஸோ இங்கே உங்கள் நேம் எழுதிட்டு ஃபஸ்ட் நேம் இருக்குல்லையா, அவங்க நேம் எழுதிட்டு இங்கே லாஸ்ட் நேமில் உங்கள் இனிஷியல் போடலாம். இல்லைனா உங்களுக்கு எப்படி உங்கள் நேம் வருதோ அதுக்கேற்ற மாரி ஃபஸ்ட் நேம் இருக்குது, மிடில் நேம் இருக்குது, லாஸ்ட் நேம் இருக்குது, அதுக்கேற்ற மாரி நீங்கள் எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபாதர் நேம், அதாவது உங்கள் அப்பா நேமு, அதாவது உங்கள் மதர் நேம், உங்களுடைய அம்மா நேம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் எழுதிக்கணும். இங்கே நீங்கள் ரிலீஜன் கேட்டிருக்காங்க, நீங்கள் இந்துவா முஸ்லீமா அதாவது கிறிஸ்டினா இதுமாரி கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் எந்த இதில் வரீங்களோ அதுக்கான இதுவே எழுதிக்கிங்க. ஸோ இது தேவையில்ல. ஃபோன் வித் எஸ்டிடி கோடு ஏதாவது கேட்டிருக்காங்க, தேவையில்ல. நம்ம ஸ்டார் போட்டு இது மட்டும் ஃபுல் பண்ணுவோம். ஏன் இங்கே உங்களுடைய மொபைல் நம்பர் எழுதிக்கிங்க.
இங்கே உங்களுடைய இமெயில் ஐடி எழுதிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அங்கே ஸ்டேட்டு இது பண்ணியிருப்பீங்களா, அது வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிருக்கு. டொமிசைல் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டிருக்கோம், அதுக்கு இங்கே ஃபில் ஆகிருக்கு. தமிழ்நாடு ஸ்டேட்னு கிளிக் பண்ணியிருப்பீங்க. நான் கிளிக் பண்ணியிருந்தேன். நீங்கள் என்ன ஸ்டேட்டோ அது கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் பிஇடி பிஎஸ்டி அதாவது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு எங்கே நடக்கணும் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 5-20 சென்டர் கொடுத்துருக்காங்க. அது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த சென்டரும் இல்லை, எல்லாம் வெளியே தான் இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸாம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கிட்டே எந்த சென்டர் வருதுன்னு சொல்லிட்டு. எதுவுமே கிட்ட வரல, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே எதுவும் வரல. ஸோ எல்லாமே அதர் ஸ்டேட்டு தான். நீங்கள் என்னான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளிக் பண்ணுங்கள். நான் இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்கு அஸ்ஸாம் கொடுக்குறேன். உங்களுக்கு போக முடியும் அந்தமாரின்னா நீங்கள் எது கிட்டேயா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க, எந்த சென்டர் வேணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இங்கே உங்களுடைய அட்ரஸ் கேட்டிருக்காங்க, கரண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, அது கொடுங்க. அப்புறம் உங்களோட டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டேட்டு திருப்பியும் அது கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பின் நம்பர் ஸ்டேட்டு கேட்டிருக்காங்க, நான் தமிழ்நாடு கொடுத்துருக்கேன். பின் நம்பர் இங்கே போட்டுக்குங்க. ஓகேங்களா? டிஸ்ட்ரிக்கு இங்கே கொடுத்துருக்கேன், இங்கே போட்டுக்குங்க. இங்கே அட்ரஸ் உங்கள் பர்மனெண்ட் அட்ரஸ் அதுனா ஓகே. பர்மனெண்ட் அட்ரஸும் கரண்ட் அட்ரஸ் சேம்னா இங்கே டிக் பண்ணிவிட்டு இங்கே டிக் பண்ணிங்கன்னா திருப்பியும் பர்மனெண்ட் அட்ரஸ் வரும், அது ஃபில் பண்ணுறேங்க. ரெண்டும் சேம்னா ரெண்டும் ஒரே அட்ரஸாக ஃபில் பண்ணுறேங்க. ஓகேங்களா? ரெண்டும் சேம் தான். ரெண்டு அட்ரஸும் சேமாக இருந்துச்சுன்னா ரெண்டும் ஒரே டைமாக ஃபில் பண்ணுறீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுடைய கேட்டகரி கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு கேட்டிருக்காங்க, அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஃபில் பண்ணியிருப்பீங்க. நான் எஸ்சின்னு கொடுத்துருந்தேன். ஸோ அதுதான் இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிருக்கு. ஸோ இங்கே நீங்கள் உங்கள் கேட்டகரி சர்டிஃபிகேட் அதாவது கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு இங்கே பிடிஎஃபாக இது பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சூஸ் ஃபைல்னு கிளிக் பண்ணிங்கனாலே உங்கள் கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு அப்படியே இங்கே சூஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து உட்காந்துரும். ஓகேங்களா? அதுவும் அந்த சர்டிஃபிகேட் எதுக்குள்ளே இருக்குன்னா 50லேருந்து 80 கேபிக்குள்ளே இருக்கணும். அதுவும் ஃபைல் டைப் பார்த்திங்கன்னா ஜேபிஜியில் இருக்கணும், அது பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேன் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஒன்லி போஸ்ட்மேன் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இதுக்கான வேக்கன்சி விட்டுருக்காங்க. ஓகேங்களா? அந்த போஸ்ட்மேனுக்கு மட்டும்தான் இந்த ஜாப். ஸோ போஸ்ட் லெவல் கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த லெவலில் வரீங்களோ அந்த லெவல் எழுதிக்கிங்க. இன்டர்நேஷ்னலாக நேஷ்னலாக அதுமாரி கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்குள்ளே தான் உங்களுடைய போஸ்ட் சர்டிஃபிகேட் லெவலில் இருக்கணும், போஸ்ட் லெவல். ஸோ கேம் டைப் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இதில் தான் நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அப்போ தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நேஷ்னல்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இங்கே வந்து கேம் டைப் வந்து ஓகே அத்லெட்டு ஒரு 800 மீட்டர் அந்தமாரி எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுக்குறேன். நீங்கள் எந்த ஸ்போர்ட்ஸ் லெவலில் ஜெயிச்சு சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தான் நீங்கள் அங்கே தான் கொடுக்கணும். ஓகேங்களா? சூஸாக இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டு கேம் டைப் சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்கன்னா அந்த டைப்பு இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். நீங்கள் சூஸ் ஃபைல்னு கிளிக் பண்ணாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைலுக்கு போகும், நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதுவும் 50லேருந்து 80 கேபிக்குள்ளே இருக்கணும், ஜேபிஜியில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே மெடல் டைப் கேட்டிருக்காங்க, நீங்கள் கோல்டா சில்வரான்னு இந்தமாரி கேட்டிருக்காங்க. நீங்கள் எது லெவலில் வச்சுருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கேம் பொசிஷன் கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த பொசிஷன் 1 2 3 20 வரைக்கும் இருக்குது, அது எதான்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கணும். நான் இங்கே வந்து நான் 1ன்னு கிளிக் பண்ணுறேன். ஸ்போர்ட்ஸ் பிளேஸ் நீங்கள் எந்த இடத்துல விளாட்னீங்களோ அந்த பிளேஸ் எழுதிக்கிங்க. எந்த டேட்டில் விளாட்னீங்களோ அது வந்து இங்கே எழுதிக்கிங்க. ஸ்போர்ட்ஸ் பிளேஸ் வந்து இங்கே எழுதிக்கிங்க. உங்களுடைய குவாலிஃபிகேஷன் இங்கே எழுதிக்கிங்க. 10th அவங்க ஸ்டார்டிங் இது 10th குவாலிஃபிகேஷன் தான். நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் தான் இதுக்கு அப்ளைவே பண்ண முடியும். ஸோ 10th ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அது எழுதிட்டு நீங்கள் என்ன யூனிவர்சிட்டி ஓகேங்களா, எந்த யூனிவர்சிட்டி எந்த போர்டில் படிச்சிங்க இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா வரும். தமிழ்நாடு நீங்கள் எங்கே படிச்சிங்களோ இதோட போர்டு கொடுங்க. போர்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி இந்தமாரி கொடுத்துருங்க. நீங்கள் பாசிங் ஆஃப் இயர் கேட்டிருக்காங்க, எந்த இயரில் பாஸ் பண்ணிங்க அந்த இயர் போடுங்க. உங்களுக்கு டோட்டல் மார்க் போடுங்க. ஓகேங்களா? உங்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளவோ அது இங்கே எழுதிக்கிங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் 12th டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கீங்கன்னா இப்போ 12th கொடுத்தீங்கன்னா இந்த 12th வந்துடும். அப்படியே ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் போர்டா யூனிவர்சிட்டின்னு கேட்டுருக்காங்க, பாசிங் இயர் போட்டு அப்படியே ஃபில் பண்ணே வருது தான். ஓகேவா? நீங்கள் டிகிரி வரைக்கும் படிச்சிங்கன்னா டிகிரி வரைக்கும் இப்போ கொடுத்துருக்கீங்க.
அதர் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அந்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அதுவும் நீங்கள் படிச்சிருந்தால் கொடுக்கலாம். ஓகேங்களா, எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ ஃபில் பண்ணே வரலாம். ஸோ இது எதுவும் ஃபில் பண்ண தேவையில்லை. அப்புறம் இங்கே ஃபோட்டோகிராஃப் இருக்கு இல்லையா, இங்கே வந்து உங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். இங்கே 10th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணணும். இங்கே ஐடி டாக்குமெண்ட் டைப் நீங்கள் எந்த ஐடி வச்சுருக்கீங்களோ, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி இருக்குது, டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, இந்தமாரி ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் எந்த ஆப்ஷன் வைக்கிறீங்களோ அது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஆதார் கார்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஆதார் கார்டு ஃபோட்டோவை இங்கே அப்லோட் பண்ணணும், ஆதார் கார்டு ஃபைலை. ஓகேங்களா, அதுக்கப்புறம் கிரிமினல் இந்த எல்லா பாக்ஸும் நீங்கள் கிளிக் பண்ணாதீங்க. ஏன்னா கிரிமினல் சம்மந்தப்பட்டது எதனா உங்களுக்கு நீங்கள் எதனா இன்வால்வ் ஆகிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதை எதுவும் இது பண்ணாதீங்க. ஓகேங்களா, டிக் பண்ணாதீங்க. அப்படி எதனா உங்களுக்கு மேலே எதனா கேஸ் இருக்குது அதுமாரினா எந்த கேட்டகரியில் வரீங்கன்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுடைய ப்ளேஸ் எதுக்கிங்க. ஸோ அப்புறம் கேப்சா கேட்டிருக்காங்க. இந்த என்டர் வெரிஃபை கோடு இருக்கு இல்லையா, இங்கே கிளிக் பண்ணி இங்கே அந்த கேப்சா என்ட்ரு பண்ணுங்கள். அவ்வளோதான். உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் இருந்து அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, இதுக்கு A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோ செக் பண்ணிவிட்டு இதுக்கான எலிஜிபிள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இதுக்கான நீங்கள் எலிஜிபிள் இல்லைனாலும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க இதுக்கான எலிஜிபிள் இருந்தால் அவங்க அப்ளை பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸோ ஓகே நண்பா, பாய். எல்லாருமே பார்த்து அப்ளை பண்ணுங்கள். சரி, ஓகே நண்பா, ஆல் தி பெஸ்ட், பாய்.